அடடடடடடா. வாரத்துலேருந்து ஒரு நாளுக்காக மிச்சம் 6 நாள் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையாகவே இருந்தால் எம்பிட்டு நல்லா இருக்கும். இந்த அன்னைக்கு நல்லா கறியும் சோறும் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வேறு எனக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமையே மீனை வாங்கி வாயை ரெடி பண்ணிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா ஆடி வெள்ளியாக போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரி நேற்று சனிக்கிழமை, நேற்றாச்சும் இந்த மீன் ஏதாவது பண்ணி சாப்பிட்றலான்னு பார்த்தா இந்த மல்லிகாக்கா அதுக்கும் விடலை. சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்ததுன்னு சாப்பிட விடலை. அந்த மீன் எடுத்து கருவாடா போட்டுடலான்ருச்சு. கடைசியாக இன்றைக்கி தான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடணும். இன்றைக்கி மட்டனா சிக்கனான்னு தெரியல. எதுனா என்ன, நமக்கு ஜாலி தான். சின்ன சின்ன ஆசை, பிரியாணி சாப்பிட ஆசை, மீன் கொஞ்சம் வருது, லெமனை கொஞ்சம் புழிஞ்சு, குழம்பு கொஞ்சம் ஊற்றி, வெளுத்து கட்ட ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிக்கன் குழம்பு ஆசை, முத்து முத்து ஆசை, மட்டன் குழம்பு ஆசை. சித்தி காலையில் என்ன விட்டுட்டு என்ன டான்ஸு? திவ்யா பாப்பா நீங்க தான் இருக்கியா? சூப்பர் சூப்பர். நீ சொல்லு, இன்னைக்கு என்ன வேணும்னு நமக்கு குழப்பமா இருக்கு. இன்னைக்கு மட்டனா சிக்கனா என்ன எடுக்க சொல்லலாம் சொல்லு. எதுனாலும் எனக்கு ஓகே சித்தி, ஆனால் பிரியாணி தான். ஆமாம் ஆமாம், டெஃபினெட்லி. ஒரு வாரமாக அந்த பிரியாணிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்கள் பாட்டி உங்கள் அப்பாலாம் எங்கே? அப்பா உள்ளதான் இருக்காங்க. பாட்டி காலையிலே நேரமாக வெளில போயிட்டாங்க. அப்பா கன்ஃபார்ம் அத்தை கறி எடுக்காதான் கறி கடைக்கு போயிருப்பாங்க. நல்லது. அப்போ மட்டன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அப்போ இன்னைக்கு மட்டன் பிரியாணியா? டெஃபினெட்லி. சூப்பர் சித்தி. கறிக்குள் நம்ம வாசம், நல்ல மனமா நல்லா வீசம், மல்லிப்பூ வாசம், தமிழ் பொண்ணு என்னாலே ரோசம். ஏம்மா, அப்பாவுக்கு தான் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, இன்னும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அப்பா உங்களை என் கையில் கொடுத்துட்டு போகிறப்போ நீங்கள் 2 பேரும் அம்புட்டு சின்ன பிள்ளைங்க. உங்களை வளர்த்து ஆளாக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டமும் அவமானமும். ஏம்மா அழாதீங்கம்மா, நீங்களும் தான் எங்கள் மனசு தாங்காது, கண்ணை தொடங்க. சரிப்பா நான் அழலை. ஏம்மா, நீங்கள் எதுக்கும் அழுவக்கூடாது. நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் இன்னும் வீண் போகல. உங்கள் 2 பிள்ளைங்களும் நல்லா தானே இருக்கோம். இங்கே பாருங்க, நானும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன், தம்பியும் நல்லா இருக்கான். அப்புறம் எதுக்கு நீங்கள் வருத்தப்படணும்? சந்தோஷமாக இருங்க. அதெல்லாம் இருந்து பார்க்க உங்கள் அப்பாவுக்கு தான்ப்பா கொடுத்து வைக்கல. அவர் இங்கே இல்லைனாலும் மேலே இருந்து உங்களை நல்லா இருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, வருஷம் ஒரு முறை அவருக்கு ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம திதி கொடுக்கும். இதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுப்பா. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். சரிம்மா. சரி கிளம்பலாமாப்பா? இல்லைம்மா, எங்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்கள் 2 பேரும் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்கள் முன்னே போங்க. சரிப்பா. முக்கியமான விஷயம்ப்பா, 2 பேரும் வெளியே எதுவும் சாப்பிடக்கூடாது. வீட்டில் விரதம் விட்டு தான் எல்லோரும் வீட்டில் சாப்பிடணும். சரியா? முதல்ல படையில் போட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க மற்ற வேலையை சாப்பிடணும். சரியா? நீங்கள் சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். கண்டிப்பாம்மா, ஒரு 12-12:30 வந்துடுவோம். சரிப்பா. அப்போ சரி, போயிட்டு வாங்க. நானும் வீட்டுக்கு கூட வேலை எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். ஏம்மா ஆட்டோவுக்கு காசு இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குப்பா, ஆனால் இங்கே இருக்க வீட்டுக்கு எதுக்கு ஆட்டோ? நான் அப்படியே காற்று வாக்கில் நடந்தே போயிடுவேன். ஏம்மா அதெல்லாம் கூடாது, நீங்கள் ஆட்டோ வைங்க. ஆட்டோ வச்சு தான் போகணும். நான் வந்து கேட்பேன். என் பையனுக்கு என்ன எம்பிட்டு பாசம். சரிப்பா, நான் ஆட்டோலேயே போகிறேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரி. ஆமாம், என் பிள்ளைங்க 2 தங்கம் தான். எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க வளர்த்ததுக்கு என் பிள்ளைங்க என்ன எம்பிட்டு நல்லா வச்சுருக்குங்க. சரி, பிள்ளைங்க பசியோடு இருக்குங்க. வீட்டில் போய் சட்டுப்பட்டு விருது சாப்பாடு சமைச்சு பிள்ளைங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்ணும். முதல்ல வீட்டுக்கு போய் சமையல் வேலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்க சித்தி, வாங்க உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அத்தை வந்தானே இன்னைக்கு சிக்கனா மட்டனான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு சிக்கன் தான். இல்லை அத்தை போனாலே மட்டன் தான், கோழி கறி தான், ஆட்டுக்கறி தான். இல்லை கோழி கறி தான். பெட்டு 100 ரூபா பெட்டு. ஓகே. சித்தி பாட்டி வராங்க. அத்தியா அத்தை கூட நிறைய இதை வாங்கிட்டு வராங்க. அப்போ அது கன்ஃபார்மாக சிக்கன் தான். சிக்கன்னா தான் நிறைய வாங்குவாங்க, மட்டன் தான் கம்மியாக தானே வாங்குவாங்க. அப்பெல்லாம் இல்லை, அத்தை பாரபட்சமே இல்லாமல் எதுனாலும் நிறையா தான் வாங்குவாங்க. மட்டன் தான். என்ன இவன் காலங்காத்தால ஆடி அமாவாசை வாசலில் உட்காந்து பராக் பார்த்துக்கிட்டு கிடக்கா. வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்கும், மல்லிகை ஒத்தால எம்பிட்டு வேலை தான் செய்வா. இவன் என்ன இப்படி உட்காந்துட்டு கிடக்கா? எத்த வாங்க கூட என்கிட்ட கொடுங்க. இதுக்கு உள்ள எடுத்துட்டு போய் மல்லிகா கிட்ட கொடுக்காதா? குளிச்சிட்டியா? இல்லத்த, சமைச்சு முடிச்சுட்டு தானே குளிக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, கறி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. குளிச்சுட்டு சமைக்க முடியுமா? அதான் என்ன குளிக்கல, சமைச்சிட்டு தான் குளிக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள்,
நான் சமைச்சு தந்துடுறேன். பாட்டி, நானும் சித்தியும் ஒரு பெட்டு கட்டியிருக்கோம். நான் சிக்கன்னு சொன்னேன், சித்தி மட்டன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்போ நான் எங்கே போயிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் தெரியுமே. இருந்தாலும் நீங்களே உங்கள் வாயால சொல்லுங்க, ஆட்டுக்கறி எடுக்கவா கோழிக்கறி எடுக்கவா? அது நான் நினைச்சேன் நீங்க ஆட்டுக்கறி எடுக்க தான் போயிருப்பீங்கன்னு. அத்தை தான் அன்னைக்கே மீன் சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தேன். கிளிக்கிழமைன்னு நம்ம ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நீங்க போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதான் என் அத்தைங்கிறது. திவ்யாம்மா, நான் சொன்னேன்ல அத்தை மட்டன் தான் எடுப்பாங்கன்னு. 100 ரூபா பெட்டு, நீ தோத்துட்ட. 100 ரூபா கொடு. சரி பரவாயில்ல சித்தி, நான் தாரேன். எப்படி இருந்தாலும் ஆட்டுக்கறி நமக்கு தானே. சரி நீ எடுத்து வை, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அத்தை அதை என்கிட்ட கொடுங்க அத்தை. அப்போ இன்னைக்கு உனக்கு என்ன கிழமைன்னு தெரியாது. ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எந்த நாளை மறந்தாலும் நான் இந்த நாளை மறக்க மாட்டேன் சார். வாரத்தில் 6 நாளும் இந்த ஒரு நாளுக்காக தானே காத்து கிடக்க. எப்படி மறப்பேன்? காலையிலேயே சீக்கிரம் எழும்பி வந்துட்டேன் பார்த்தீங்களா? காலைல இட்லிக்கே கறி குழம்பு சாப்பிட்டாதான் நாளையே நல்லபடியாக விளையும். கொடுங்க, இட்லிக்கு சரியா வச்சிடுறேன். மல்லிகா, இது என்னாச்சு? எம்பிட்டு கோவப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு காலையில் சமைக்க வேணாமா, மதியமா சமைச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வாங்கத்தா, பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. இன்னும் பூஜையா? ஆமாண்டி, இன்னைக்கு ஆடி அமாவாசைல. அதான் மாமாக்கு அத்தையும் மாமாங்களும் போய் திதி கொடுத்துட்டு வராங்க. ஏன் இவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? என்னது இன்னைக்கு ஆடி அமாவாசையா? ஐயோ, இன்னைக்கு சித்தி அவ்வளோதான், நம்ம அப்படியே லேக்கா எஸ் ஆயிடணும். ஆமாண்டி, என்ன புதுசா கேட்குற? அதுதான் நேற்று வீடு வாசலாம் கழுவி விட்டேன். ஐயோ, இது தெரியாம நானும் திவ்யாமாவும் என்னென்னமோ வளரிட்டோமே. திவ்யா பாப்பா. ஐயோ, இந்த பேர நம்மள கோத்து விட்டுட்டு எஸ் ஆயிடுச்சு போல. இன்னைக்கு செத்தம். ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்க? என்ன ஆச்சு? அதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு மகாராணிக்கு ஆடி அமாவாசைன்னு தெரியாது. இன்னைக்கு ஆட்டுக்கறி சாப்பிடலாமா கோழிக்கறி சாப்பிட்டான்னு சின்ன பிள்ளையோட சேர்ந்து வெட்டு கட்டி விளையாண்டுட்டு இருக்கா. இது என்ன சொல்றீங்க? என்ன சொல்கிறாங்க? இவளுக்கு இதெல்லாம் நீ சொல்லி தரது இல்லையா? கிட்ட அவ காலைல இருந்து இங்க என்ன பார்க்கவே இல்லை, வாசலே தான் இருக்கா. அதானே, ஞாயிற்றுக்கிழமைல கறி வருமா மீன் வருமானு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து இருந்திருப்பான். சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து சின்ன பிள்ளையா இருக்கதான் நினப்பு. 20 வயசாச்சு, இன்னும் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை. இது இல்லத்த. ஆமாம், நல்லத்த ஒரு வார்த்தை பேசாது. உன்னை திட்டி எனக்கு சலிச்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் புதுசாக தினுசாக எதையாவது எடுத்துகிட்டு வரேன். உன்னை வச்சு என்ன பண்ண போகிறனோ தெரியல. என் பையன் வேற பாவம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தினம் மாசிப்படுறான். எல்லாம் என் நேரம். ஊரில் ஒரு இடம் விடாமல் தேடி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கட்டின பற்றியா? என்ன சொல்லணும்? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதை மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஆமாத்த, நானும் இனிமேல் 4 கிழமைனா அவளுக்கு முன்னமே சொல்கிறேன். என்னமோ பண்ணுங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் பசியோடு போயிருக்கானுங்க. காலையில் வேற விருதம். மதியம் அவனுங்க 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுங்க வரத்துக்குள்ள வடை வயசோட சாப்பாடு செய்யணும். புரியுதா? புரியுதுத்த. அவனுங்க வரத்துக்கு முன்னாடி யாரும் ஒரு வாய்க்கு கூட ருசி பார்த்துடக்கூடாது. சாப்பாட்டில் எச்சிக்கிச்சு பட்டுச்சு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரு அதான் உங்கள் மாமாவுக்கு படையல் போட்டுட்டு என் பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் சோத்தில் கை வைக்கணும் சொல்லிட்டேன். சுத்தபத்தமாக சமைக்கணும், சரியா? சரித்த. என்ன அந்த பக்கம் சத்தத்தையே காணோம்? சரித்த. இன்னும் 1 மணி நேரத்தில் சமையல் ரெடியாக இருக்கணும். நான் வருவேன் சொல்லிட்டேன். ஏண்டி, இது கூடவா உனக்கு தெரியாது? அடி, இன்னும் 1 மணி நேரம் தாண்டி இருக்கு. வா, சட்டு புட்டுன்னு கேஸ் அடுப்பில் சமைச்சிருவான். இங்கே பாருங்கடி, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். காய், பலகாரம், பாயாசம், வடை, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் பண்ணணும். அதனால் கேஸ் அடுப்பு பற்ற வச்சிடாதீங்க. வெளியே ஒரு கட்டை விறகு கொண்டு வந்து போட்டிருக்கேன். அடுப்பை சட்டுப்புட்டுன்னு சமைச்சிருங்க, சரியா? அடுப்புலையா? மகாராணி கேஸ் அடுப்பில் தான் சமைப்பீங்களோ? சட்டுப்புட்டுன்னு 1 மணி நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கணும். புரியுதா? புரியுதுத்த. ஏக்கா, கிளவி சமைக்க சொல்றது பரவாயில்ல, இதில் தான் சமைக்கணும்னு சொல்றதுனா கொஞ்சம் ஓவரா இல்லை? நீ பண்ணுறதோட இதெல்லாம் ஓவர் இல்லடி. ஏன் இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு உனக்கு தெரியாதா? அவங்க போய் மாமாவுக்கு திதி கொடுத்துட்டு வராங்க. அவங்கள்ட்ட போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்தீங்களா கோழிக்கறி எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த தண்டனை. சாதாரணமாக இருந்தாலும் அந்த கிளவி ஓவராக பண்ணோம். இன்னைக்கு நீ அவங்கள உசுப்பேத்தி ஏற விட்டுருக்க. அதான் விறகடுப்புலே சமன்னு சொல்லிட்டு போகுது. அக்கா, நான் தான் யதார்த்தமாக ஞாயிற்றுக்கிழமையாச்சு அப்படின்னு கேட்டுட்டேன். நல்லா கேட்டேன். சரி வா, உள்ள வந்து காயெல்லாம் நறுக்கு. நீங்கள் போங்கக்கா, நான் வரேன். சரி, நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. இனிமேல் சாப்பிட்றத தவிர வேறு எதற்கும் வாயை தரக்கூடாது, பேசாமல் இருக்கணும். இனிமேல் எப்படி பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம்.